பிரெயின் பூஸ்டர் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். கிராமர், இங்கிலீஷ் கிராமரில் இன்னைக்கு லெசன் நம்பர் 3. லெசன் நம்பர் 3ல பார்ட் ஏயில் டென்சஸ்ல பர்சனன்ஸ் மட்டும் நடத்தப்படும். பார்ட் பி வந்து பார்ட் ஏல சிம்பிள் பர்சனன்ஸ். பார்ட் பியில் பாஸ்ட் டென்ஸ் நடத்தப்படும். பார்ட் சியில் ஃபியூச்சர் டென்ஸ் நடத்தப்படும். சிம்பிள் பர்சன்ஸ். பொதுவாக கிராமர் படிக்கும்போது நீங்கள் 3 பர்சனையும் படிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதை 2ஆக பிரிக்க வேண்டும். சிங்குலர், ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி, நான், நாங்கள். செகண்ட் பர்சன் யூ, யூ, நீ, நீங்கள். தேர்ட் பர்சன் ஹி, ஷி, இட். எந்த பேர்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு பேர் ராமா, சீதா. இங்க வந்து தே, அவர்கள், அவைகள். ஏதாவது ஒரு வெர்ப் லிஸ்ட்ல முதல் லெசன்ல சொன்னபடி ஒரு வெர்ப் எடுத்துக்கொண்டு கோ எடுத்துக்கொண்டால் ஐ கோ, நான் போகிறேன். we go, நாங்கள் போகிறோம். you go, நீ போகிறாய். you go, நீ போகிறாய். நீங்கள் போகிறீர்கள், நீங்கள் போகிறீர்கள். தேர்ட் பர்சன் he goes, எஸ் சேர்க்க வேண்டும். he comes, stands, sits. ப்ளூரல் எடுக்கும் பொழுது they go என்று எடுக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த கோஸை பிரிக்கும் பொழுது does plus go, go பிரிக்கும் பொழுது do plus go. இது சிம்பிள் பிரசன்ஸ் என்று அழைக்கலாம். இதுல 2வது பகுதி எடுத்துட்டால் பிரசன்ட் கண்டினியூட்டி. present continuous tense. I am going, singular, plural. I am going. இங்கே ஆக்சுவல் வெர்பு கட்டாயம் வர வேண்டும். am, ing வர வேண்டும். we வந்தால் are வர வேண்டும். we are going. அர்த்தம் என்ன? நான் போய் கொண்டு இருக்கிறேன். கொண்டு இந்த வார்த்தை வரணும். கொண்டு இருக்கிறேன். பேசும்போது நடந்துட்டு ஐ எம் ஈட்டிங், ஐ எம் ஸ்டாண்டிங், வி ஆர் கோயிங், நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். யூ ஆர், யூ ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங். ஹீ, ஷி, இட். ராமா வரும் பொழுது சிங்குலர் வரும்போது, தேர்ட் சிங்குலர் வரும்போது இஸ் சேர்க்க வேண்டும். is going, she is going, it is going, Rama is going, they are going. ஒரு ஆக்சுவல் கூட ஐஎன்ஜி சேர்த்தால்
அது கண்டினியூஸ் டென்ஸ் எனப்படும். தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது எடுத்துக்கொண்டால் perfect tense. perfect முடிந்து விட்டது. I have gone. நான் போய் இருக்கிறேன். We have gone. நாங்கள் போய் இருக்கிறோம். have. You have gone. He has gone. Purpose singular மட்டும் மாறும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். She has gone. It has gone. Rama has gone. They have gone. அடுத்தது perfect continuous tense. perfect continuous tense. முடிவுற்ற வேலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. I have been going. We have been going. You have been going. You have been going. He has been going. She has been going. It has been going. Rama has been going. They have been going. இது என்ன அர்த்தம்னா, நான் போய்கொண்டு இருந்திருக்கிறேன். இதுக்கு இருந்து 2 தடவை வரும். நாங்கள் போய்கொண்டு இருந்திருக்கிறேன். நீ போய்கொண்டு இருந்திருக்கிறாய் என்று 2 தடவை வரும். இந்த கீவேர்டு பார்த்தீங்களா, இதுக்கு since 1980 for the past என்ன வரும், 10 years எதுனாலும் வரும். முன்னாலே தொடங்கி இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறேன் என்று அர்த்தம். சிம்பிள் பர்சன்ஸ் கீவேர்டு என்னவென்றால், usually, generally, always, ever, never, every day. இது டைரக்ட் இன்டைரக்ட்ல ப்ரெசிடென்ஸில் இருக்கும்போது, ரிப்போர்ட்டிங் ப்ரெசிடென்ஸில் இருக்கும்போது சிம்பிள் ப்ரெசிடென்ஸ் தான் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஹேபிச்சுவல் ஆக்ஷன், சன்ரைசஸ் இன் த ஈஸ்ட் எல்லாம் வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஷனுக்கு கீவேர்டு என்னன்னா, now, at present, at this moment, நடக்கும் பொழுது அது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கும். பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு
கீவேர்டு என்னவென்றால் ஆல்ரெடி, recently, just now. கீவேர்டு தெரிந்து கொண்டால் கிராமர் ஃபைண்டில் வெகு இலகுவாக நீங்கள் ஆன்சர் எழுதிக் கொள்ளலாம். இந்த டென்ஸ் இன்றோடு ப்ரெசன்ட் முடிந்து விட்டது. அடுத்த பார்ட் பியில் பாஸ்ட் டென்ஸும் பார்ட் சியில் ஃபியூச்சர் டென்ஸும் படிப்போம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து பயனடைய கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.